பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஜெயா பவானின்னு எல்லாருமே பொன்னி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால ஷிவானி பாப்பா பொன்னிக்கிட்ட போகவும் கூடாது, பொன்னிக்கிட்ட பேசவும் கூடாதுன்னு சொல்லி ஷிவானி பாப்பாவையே ரொம்ப திட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கு சந்திரசேகரும், என்ன ஜெயா, இங்கே பவானி தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறானா, நீயும் இங்கே ஷிவானியை பொன்னிக்கிட்ட பேசக்கூடாதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கியே, இதெல்லாம் தப்பு இல்லையா ஜெயா? நீங்கள் என்னவோ இங்கே பொன்னியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே ஷிவானிக்கு பொன்னியோட நல்ல மனசு அது தெரியும். அதனால தான் பொன்னியத்தைன்னு பொன்னியவே சுற்றி சுற்றி வரா. அதை கூட புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் பாருங்கள், இங்கே பொன்னி தான் மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிக்க போகிறா. அப்போ நீங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இங்கே பவானியும், அம்மா நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், எல்லோரும் வரீங்களா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அந்த சமயம், என்ன பொன்னி வராமல் இருக்கா, நீங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு இங்கே சந்திரசேகர் கேட்க, அதுக்கு ஜெயாவும், எங்களுக்கு பசிக்குதுங்க, நாங்கள் சாப்பிட்றோம். அதான் பொன்னியை இந்த வீட்டு மருமகளாகவே ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா அவள் எந்த உரிமையில் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு வருவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே சந்திரசேகரும், ஜெயா நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவள் இந்த வீட்டோட மருமக தான். நீ இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு ஆயிருமா என்ன? உன் பையன் சக்தி மனசில் பொன்னி மட்டும்தான் இருக்கா. அதை உன்னால் என்றைக்குமே மாற்ற முடியாது. இங்கே இப்போ பொன்னி வந்து சாப்பிடலைன்னா நானும் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகர் ஜெயாவை திட்டிட்டு அங்கேருந்து கோவமாக பொன்னியை பார்க்கறதுக்காக போகிறாரு. இங்கே பொன்னி அழுதுகிட்டே ரூமில் உட்காந்துருக்காங்க. ஷிவானி பாப்பா கூட என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு பவானி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் அங்கே போன சந்திரசேகர், என்னம்மா பொன்னி, எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாம இதே ரூமில் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருப்பேன், நீ முதல்ல எந்திரிச்சு வாமா, சாப்பிடவா பொன்னி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு பொன்னியும், எனக்கு பசிக்கல மாமா, அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே வந்து சாப்பிட விருப்பப்படவும் இல்லை. என்னை வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு இவங்க எல்லாரும் நினச்சதுக்கப்புறமா நான் எந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க எல்லாருக்கூடையும் உட்காந்து சாப்பிட முடியும்? எனக்கு வேண்டாம் மாமா, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகரும், நீ வரலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் பொன்னி, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஓ மேலே எனக்கு இல்லை சக்திக்குன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்காகவாது நீ வந்து சாப்பிடுமான்னு சொல்லி கூப்பிட பொன்னி சாப்பிட வரவே மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சந்திரசேகர் வந்து கூப்பிடும்போது நான் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லி மறுத்து பேசிடுறாங்க. இங்கே பொன்னி படுற ஒவ்வொரு வேதனையவும் பார்த்து சந்திரசேகர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. இந்த வீட்டில் உள்ள ஜெயா, பவானி, இங்கே பிரீத்தின்னு எல்லாருமே பேசுகிற பேச்சால் பாவம் பொன்னி தான் மனசு வேதனைப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாக, பொன்னி நான் உனக்காக வெளியில் வேணா போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன், ஆனால் நீ சாப்பிடாம இருக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக இங்கே பொன்னி சொல்கிறாங்க, வேண்டாம் மாமா, எனக்கு வேணும்னா நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் என்னைக்கும் இவங்க சமைச்சிற சாப்பாடையோ இல்லை இவங்க முன்னாடி உரிமையோடையோ உட்காந்து சாப்பிட எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், வேறு வழி இல்லாமல் சந்திரசேகர் பொன்னிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பொன்னி புரிஞ்சிக்காததுனால ஜெயா மேலே உள்ள கோவத்தில் கிளம்பி போயிடுறாரு சந்திரசேகர். இங்கே சந்திரசேகர் வந்து இருக்கும்போது உடனே ஜெயா சொல்கிறாங்க, என்ன உங்கள் அருமை மருமக சாப்பிட வரேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க, அதுக்கு சந்திரசேகர், என்ன ஏதுன்னு ஒழுங்காக விசாரிக்காம பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தியிருக்கீங்க. பொன்னி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போயே ஆகணும்னு நீ முடிவெடுத்திருக்க. அப்படிப்பட்ட உங்கள் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ட அவளுக்கு இஷ்டம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் தப்பு எந்த பக்கம் இருக்குன்னு சரியாக கண்டுபிடிக்காத நீயே இவ்வளோ கோவப்படும் போது தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இருக்கிற அந்த பொன்னிக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அதனால் பொன்னி எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லை. பொன்னிக்கு சப்போர்ட்டாக எப்பயும் நான், சக்தி, சண்முகம்னு எல்லாருமே இருக்கோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சாப்பிடுங்க. பொன்னி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிடலைன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் சக்தியும் சாப்பிட வராமல் பொன்னியை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்க, பொன்னி சாப்பிடாம ரூமில் இருக்காங்க, இங்கே யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறாங்கன்ற விஷயம் இங்கே சக்திக்கு தெரிய வருது. இதை பார்க்கும்போது சக்தி ரொம்பவே வந்து வேதனைப்படுறாரு. பொன்னி என் கூட பேசக்கூடாதுன்னு என் மேலே உள்ள கோவத்தில் ரூமுக்கும் வரமாட்டிக்கிறா, இப்போ சாப்பிடாமையும் இருக்காளே, அவள் எத்தனை நாள் தான் இப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்? உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பொன்னி சாப்பிடாம அதே ரூமில் இருந்தால் அவளுக்கு ஏதாவது ஆயிருமேனே சொல்லிட்டு எங்கள் சக்தி பொன்னி சாப்பிட்றதுக்காக இங்கே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு யாருக்குமே தெரியாமல். இங்கே பொன்னி எப்பயும் போல் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அங்கே போன சக்தியும், என்ன பொன்னி, என் மேலே உனக்கு கோபம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்காக பேசியிருக்கணும், உன் மேலே தப்பே இல்லைன்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்லியிருக்கணும், அப்படி நான் சொல்லாமல் இருக்க போய் தானே நீ என் மேலே கோவத்தில் இருக்க. எனக்கு தெரியும் பொன்னி, நீ கண்டிப்பாக உண்மையை நிரூபிப்ப, ஆனால் அதுக்காக உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் இப்படி சாப்பிடாமலே இருக்க போறியா பொன்னி? இந்தா நான் உனக்காக தான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தேன், நீ சாப்பிடலைன்னா நானும் சாப்பிடவே மாட்டேன் பொன்னி அப்படின்னு சக்தி இங்கே பொன்னியை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் பொன்னி தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதுனால, சக்தி தப்பாக நினைக்காதீங்க,
நான் யாரையும் மரியாதை குறைவா இது வரைக்கும் பேசினதும் இல்லை, அப்படி நடந்துக்கிட்டு எனக்கு பழக்கமும் கிடையாது. இந்த சாப்பாடை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் பொன்னி கோவத்தில் சாப்பாடை தட்டிட்டா கீழே சாப்பாடெல்லாம் கொட்டிருச்சுன்னுட்டு ஏதாவது என்னை பற்றி தப்பாக பேசினாலும் பேசிடுவாங்க. நீங்கள் எனக்கு எந்த சாப்பாடையும் தரவும் வேண்டாம், நீங்கள் சமைச்சு தர சாப்பாடை நான் சாப்பிடவும் விரும்பலை. அதனால் எனக்கு யாருடைய சாப்பாடும் வேண்டாம். அப்படி எனக்கு பசி எடுத்தால் நானே பொங்கி சாப்பிட்டுக்கிறேன். இந்த சாப்பாடை கொண்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சக்தியும் கண் கலங்கிக்கிட்டே பொன்னிக்கிட்ட சாரியெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. எப்படி சந்திரசேகர் கிட்ட தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்களோ அதே மாதிரி பொன்னி ரொம்பவே கோவமாக சக்தி கிட்ட பதில் சொல்ல இங்கே சக்தியோட முகத்தை கூட பார்க்காம பொன்னி பாட்டுக்கு திரும்பிக்கிறாங்க. மனவேதனையில் சக்தி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பவானி ஜெயா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாம்மா வீட்டில் அந்த பொன்னி எப்பேற்பட்ட பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியாமல் சக்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டி இந்த வீட்டில் உள்ள சொத்தை அடையிறதுக்காகவும் சக்தி கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவும் இங்கே பிரீத்தியவும் சக்தியவும் ஒரேடியாக பிரித்தது இந்த பொன்னி தான். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம அப்பாவாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் அந்த பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி அவள் சாப்பிடலன்னு உடனே இவங்க 2 பேரும் சாப்பிடாம பொன்னி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இந்த பொன்னி எவ்வளோ அடம்பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கா பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட இந்த பொன்னி இந்த வீட்டில் இல்லாமல் அப்போ அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க வேண்டியதானே? இவளை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சும் நம்ம வீட்டில் இருக்கானா இந்த பொன்னிக்கு ரொம்பவே அதிகமாக திமிரு இருக்குமா? அதனால தான் இந்த வீட்டை விட்டு போக முடியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி அடம்பிடிச்சிக்கிட்டு இங்கே இருந்துடலான்னு பார்க்குறா. இவ என்னைக்கும் உண்மையை கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவள் மேலே தப்பு இல்லைன்னு என்னைக்கும் கண்டுபிடிச்சி நிரூபிக்க போகிறதும் கிடையாது. இதெல்லாம் சும்மா இந்த பொன்னி போடுற நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பவானி. அதுக்கு பிரீத்தியும், ஆமாம் ஆண்டி, இங்கே அக்கா சொல்கிறது ரொம்பவே சரிதான். இந்த பொன்னி வேணும்னே தான் அப்படி பண்ணிகிட்ருக்கா. அவளை பற்றின உண்மை என் மூலமாக வெளியில் வந்துருச்சுல்ல, அதனால தான் எல்லார்கிட்டேயும் தன்னுடைய கோவத்தை காட்டிக்கிட்டு தான் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன்னு பொய் சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் அவளை உள்ளே வர விட்டுருக்கவே கூடாது. அன்னைக்கே கண்டிப்பாக நீ வீட்டை விட்டு வெளியில் போயே ஆகணும்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் இந்த பொன்னிக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் யாருன்னுட்டு. ஏதோ அவள் தான் மேலே தப்பே இல்லை நிரூபிக்க போகிறதா எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. இங்கே பவானி அக்கா சொல்கிற மாதிரியே பொன்னி நம்ம எல்லாரையும் மறுபடியும் ஏமாற்றிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே ஜெயாவை இன்னொரு பக்கம் பிரீத்தியும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் இங்கே பொன்னியும் வெளியில் போய் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்ப்போம், நாம் சமைச்சு சாப்பிடணும், எதுக்காக இவங்களுக்காக நான் சாப்பிடாமல் இருக்கணும், இவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் நான் என்ன, இவங்களுக்காக நான் என்றைக்கும் சமைக்க போகிறதும் கிடையாது, இவங்க சமைச்ச சாப்பாடை நான் இன்றைக்கும் இந்த வீட்டில் சாப்பிட போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே பொன்னி அவங்க சமைக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஜெயாவும் பிரீத்தி பவானின்னு எல்லாருமே பொன்னியை பார்த்து ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க. ஏய், உங்கள் அம்மா தான் இப்படி எங்களெல்லாம் ஏமாத்தினானா, நீயும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கல்ல, இவ்வளோ ரோஷம் இருக்குன்னா இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற நீ இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது. உன்னுடைய மாமனார் சக்தின்னு எல்லாரும் வந்து கூப்பிட்டும் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே பில்டப்பெல்லாம் கொடுத்தியே, இப்போ என்ன பசிக்குதுன்னு என் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து தானே சமைக்க போகிற? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேசுகிறியே, இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன், இந்த வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டேன், உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யார் முகத்துலேயும் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்கிறல்ல, இவ்வளோ கோபம் இருக்கிற நீ அன்னைக்கே உன்னை பற்றின உண்மையை பிரீத்தி எல்லார் முன்னாடியும் வீடியோ ஆதாரத்தோட காட்டின உடனே கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே வெளியில் போயிருக்க வேண்டியது தானே உன் அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்புறம் எதுக்கு திரும்பி வந்து இந்த வீட்டில் உட்காந்துட்ருக்க? உனக்கு எந்த உரிமையும் இல்லாத இந்த வீட்டில் நீ சமைச்சு மட்டும் சாப்பிடுவ, ஆனால் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், நாங்கள் என்ன பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுவியா? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உரிமையும் கிடையாது. சக்தியை எப்படியாவது மனசு மாற்றி எந்த ஒரு வாழ்க்கை சக்திக்கு அமையவே கூடாதுன்னு சொல்லி நீ கல்யாணத்தையே நிப்பாட்டினியோ, இங்கே சக்தியோட மனசை மாற்றி நீ அவனோட மனைவியே இல்லைன்னு சொல்லி சக்திக்கு மறுபடியும் இங்கே பிரீத்தியை ஓ முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைப்பேன், உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்க, நீ சக்தி நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னுட்டும் இந்த சொத்தை அடையிறதுக்காகவும் தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்ட. அப்போ நீ நல்லா இருந்துருவியா என்ன? கண்டிப்பாக சக்திக்கு இன்னொரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன், எனக்கு மருமகனா அது பிரீத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்கே ஜெயா ரொம்ப பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க. இதன் மூலமாக பொன்னி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே பிரீத்தி பொன்னியை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன பொன்னி, நீ என்ன சொன்னாலும் இங்கே ஜெயா ஆண்டி நம்ப போகிறதே இல்லை, இனி சக்தியோட வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருக்க போகிறேன், நீ என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியவதான்னு சொல்லி இங்கே ரொம்பவே பிரீத்தி சந்தோஷத்தில் பொன்னியை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்க பொன்னிக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே பொன்னி எந்திரிச்சிட்டு ரொம்ப கோவமாக ஜெயா கிட்ட, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, உங்கள் பையனுக்கு என்னை விட்டுட்டு வேற கல்யாணம் செஞ்சு வச்சாலும் அதை நான் ஏன்னு கேட்க போகிறதில்ல, ஏன்னா
உங்கள் பையன் அங்கே மணமேடையில் கல்யாணமே பண்ணாமல் பிரீத்தி வேண்டான்னு சொல்லி நிற்கும்போது நான் போனால் போதுன்னு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்திரசேகர் மாமா சொன்னாரேன்ற அந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக தான். ஆனால் நீங்கள் அது தெரியாமல் அதை புரிஞ்சிக்காம பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பிரீத்தி யார் என்ன ஏதுன்ற விவரத்தை உங்கள் முன்னாடி கண்டிப்பாக நான் அந்த உண்மையை நிரூபித்து இந்த பிரீத்தியை நீங்களே வீட்டை விட்டு வெளியில் போக வைக்கிற மாதிரி நான் செய்ய தான் போகிறேன். அன்னைக்கு தெரியும் இந்த வீட்டோட மருமகன் நானா இல்லை அந்த பிரீத்தியான்னுட்டு. நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா உங்கள் பையன் சக்தி மனசை மாற்றிக்க மாட்டார். சக்தியோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். என்னைக்கு இந்த பிரீத்தி பொய் சொல்லி ஏமாற்றி சக்தியோட கல்யாணத்தையே நிப்பாட்டினாங்களோ அதுக்கு நான் தான் காரணம்னு பெரிய நாடகத்தெல்லாம் போட்டாங்களோ அதை எதையுமே சக்தி நம்ப போகிறதும் இல்லை. பிரீத்திய மனைவியாக அவர் ஏற்றுக்க போகிறதும் இல்லை. சக்தி என்னோட புருஷன். என்னதான் இருந்தாலும் அவர் என்னை விட்டு என்றைக்கும் பிரிஞ்சு போக மாட்டார். நீங்கள் சொன்னீங்களேன்றதுக்காக மட்டும்தான் உண்மையை நிரூபித்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன்னு சொன்னேன். எனக்கும் சக்தி மேலே கோவம் தான் இருக்குது. ஆனால் இந்த பிரீத்திக்காகலாம் விட்டு கொடுத்துட்டு என்னால் அப்படியே இருக்க முடியாது. உண்மையை நிரூபிப்பேன். யார் இந்த உண்மைக்கு பின்னாடி இருக்காங்க, இந்த பிரச்சனையெல்லாம் யாரால் வந்தது, இந்த கதைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என் பக்கம் வராதிங்க, நான் உங்கள் வழிக்கும் வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே ஜெயாவை நல்லா வெளுத்து வாங்குறாங்க பொன்னி. இங்கே பொன்னி இப்படி பேசுகிறத கேட்டு ஒரு பக்கம் பவானி பிரீத்தி ஜெயான்னு எல்லாருமே பேருதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ உண்மையாகவே இந்த நடந்தது என்னன்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி பிரீத்தி திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே ஜெயா, நீ சொல்கிற மாதிரி என்னைக்கும் நடக்க போகிறதே கிடையாது. நான் நினச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும். உன்னை சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. பிரீத்தியை என்னுடைய மருமகளாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே பொன்னியும் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டுங்க, அப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க சந்திரசேகர், இந்த பொன்னி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து இங்கே இந்த சக்தியாலையும் சந்தோஷமாக இல்லை, என்னுடைய மனைவி ஜெயாவாலையும் சந்தோஷமாக இல்லை. இப்போ தான் கொஞ்ச நாளாக சக்தியும் பொன்னியும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்து சக்தி மேலே பொன்னி ரொம்பவே கோபமாக இருக்கா. ஆனாலும் சக்தியை கண்டிப்பாக யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கா இருந்தாலும் பொன்னி இந்த வீட்டுக்கு மருமக தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இங்கே ஜெயா கிட்ட இங்கே பொன்னி பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சந்திரசேகர் பொன்னிக்கிட்ட போய் பேச போகிறாரு. பொன்னி, நீ இவ்வளோ தைரியமாக உங்கள் அத்தை கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவளை பேச விடாமல் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆனால் உன்குள்ளேயும் இவ்வளோ கோபம் இருந்திருக்குன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ஆனால் நீ பேசுனதில் எந்த தப்புமே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உன்னுடைய அத்தை ஜெயாவும் உன்னை பற்றின உண்மையை புரிஞ்சுப்பா. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னையே மருமகளாக ஏற்றுப்பாமா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. ஆனால் பிரீத்தி என்றைக்குமே இங்கே சக்திக்கு மனைவியாகவும் முடியாது, இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் முடியாது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ ஏற்கனவே ரொம்ப பசியாக இருப்ப, நீ சமைச்சு சாப்பிடுமா. நீ சாப்பிடாததுனால சக்தியும் சாப்பிடாம ரூமில் உன்னை பற்றியே யோசனை பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் அவனுக்காகவாது நீ மனசு இறங்கி இங்கே சக்திக்கிட்ட போய் பேசுமா. அவன் ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்லாமல் அவன் அன்னைக்கு அவங்க அம்மா பேசுனதுக்கெல்லாம் எதிர்த்து பேசாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டோமேன்னு சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவனுடைய வாழ்க்கையிலேருந்து நீ போயிடுவியோன்னு நினச்சி அவனால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. சக்தியோட மனசில் நீ இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சக்திக்கிட்ட போய் பேசு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு சந்திரசேகர். இங்கே பொன்னி அவங்களே தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் பொன்னி சமைச்ச சாப்பாடு அவங்க சாப்பிடும்போது சக்தியோட ஞாபகம் வருது. என்னதான் நான் சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் என் மேலே உள்ள பாசத்துலையும் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு சக்தி வர சாப்பிடாம இருக்காரேன்னு சொல்லி சக்தியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பொன்னி. ஆனாலும் சக்தி மேலே உள்ள கோபம் குறையாததுனால இந்த வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசக்கூடாது, உண்மை என்னன்னு தெரிய வரட்டும், அப்புறமா சக்தி கிட்ட நம்ம மனசு திறந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரூமுக்கு போன பிரீத்தியும் பொன்னி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க, பயந்தும் இருக்காங்க. ஏன்னா இந்த பொன்னி என்னடானா இவ்வளோ வந்து தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கா, உண்மையை கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறா, என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காளே. இந்த பொன்னி இவ்வளோ தைரியமாக ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த பொன்னி தான் என்னுடைய கல்யாணம் நிற்கிறதுக்கே காரணம்னு நிரூபித்து அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இங்கே வந்து பேரதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற பொன்னி ரொம்பவே உறுதியாக இருக்கா. ஒருவேளை நம்ம அம்மாவும் அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சக்தியோட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்ற உண்மையை மட்டும் பொன்னி கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் ஜெயா ஆண்டி என்னை சும்மா விடவும் மாட்டாங்க. இந்த வீட்டில் நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இந்த சக்தி கூட சக்தியோட மனைவியாக இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறேன் அப்படின்னு நான் பார்த்து வச்சுக்கிற கனவு எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவாங்களேன்னு சொல்லி இங்கே பொன்னி மேலே இங்கே பிரீத்திக்கு ரொம்பவே பயம் வருது.
இங்கே பொன்னியும் சீக்கிரமாகவே உண்மையை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரா இருக்கட்டும் பிரீத்தியாக இருக்கட்டும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி உண்மையை நிரூபித்து வீட்டை விட்டே என்னை வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்கல்ல. கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையாக போட்டுட்ருக்காங்க பொன்னியை பார்த்து சுந்தரும் பிரீத்தியும் பயப்படுறாங்க.